வெல்கம் டு ருசி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை மொத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மோர், பசும்பால் தயிரில் கடைஞ்ச மோர். இந்த அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஒரு செம்பு மோர் குடித்தாதான் நம்ம உடம்புல நீர் சத்தை தக்க வச்சுக்க முடியும். ஒரு டம்ளர் மோரில் 350 மில்லிகிராம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து விட்டமின் B2 சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம வந்து டெய்லியுமே, வெயில் காலம்னு இல்லை, டெய்லியுமே ஒரு கப் மோர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு அன்றாடம் கிடச்சிரும். பசும் பால் நைட்டை காய்ச்சி உர ஊற்றி வச்சாச்சு. மோர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மண்பானையில் தயிர் நல்லா உறைஞ்சி நல்லா கெட்டியாக பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் அவ்வளோ ஆசையாக இருக்கும். நல்லா உறைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கெட்டி தயிரில் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண்பானையில் மேக்ஸிமம் நீங்கள் தயிர் இது மாதிரி தயிர் வந்து உறைய வைங்க. அது வந்து அந்த மண்பானை வாசனை வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மோர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் மற்றதுலலாம் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. வெளியில் வச்சாலே மண்பானையில் வைக்கிற தயிர் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், புளிக்காமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எதை வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கெடுதல் தான். அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். தயிரை நல்லா கடைஞ்சாச்சு. இது மாதிரி மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க, கையிலையே கடைங்க, ரொம்ப நல்லது. இதோட பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நம்ம தமிழ்நாட்டோட உணவே பாருங்களேன், இயற்கை சார்ந்து இருக்கும். நம்ம சாப்பாடே வந்து மண்பானை வந்து மண்ணில் செய்கிறது, அந்த மத்துக்கட்டை வந்து அது வந்து நம்ம மரத்துலேருந்து அதை செய்கிறது. அப்புறம் தயிர், பால் இதெல்லாம் எல்லாமே இயற்கை சார்ந்தது. அந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நல்லா வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இயற்கை சார்ந்ததையே சாப்பிட்ருக்காங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இதை நம்ம மோருக்கு கலந்துக்கலாம். அந்த காரம், இஞ்சி செரிமானம் எல்லாம் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் கருவேப்பிலையும் கூட இதோட அடிச்சுக்கோங்க. கருவேப்பிலை நைஸாக அடிச்சிட்டா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். அதனால் நான் கருவேப்பிலை அடிக்க மாட்டேன். இப்போது தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். இந்த கப்பால் 3 கப் தயிர் ஊற்றிருக்கேன். 1 செம் தண்ணி சரியாக இருக்கும், மோருக்கு சரியாக இருக்கும். இந்த மண்பானையால் ஃபுல்லாக தண்ணி, அந்த பாத்திரம் ஃபுல்லாக ரொம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். 3 கப் தயிர், நல்ல கெட்டி தயிர் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கரெக்டாக இருக்கும். டெய்லி ஒரு கப் மோர் குடிச்சிட்டு வாங்க. வெயில் காலம்னு இல்லை, எல்லா நாளும் குடிங்க. இப்போ நம்ம கல்யாண மண்டபத்துக்கெலாம் போகிறோம், ஹெவியாக சாப்பிடுவோம். ஆயில் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். பிரியாணியெல்லாம் சாப்பிட்றப்ப எப்பயுமே மோர் குடிங்க. எது சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் இந்த ஹெவியாக சாப்பிட்றப்ப மோர் குடிக்கிறப்ப நம்மளுக்கு அது செரிமானம் ஆயிரும். அது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 45 வயசு மேலே தாண்டிச்சுன்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றப்ப ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு புளிச்ச ஏப்பம்னு சொல்லுவாங்க, நார்மல் ஏப்பம்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வரவங்களுக்கு டெய்லி இது மாதிரி ஒரு கப் மோர் குடிங்க. அந்த ஏப்பம் வராமல் ஈஸியாக சரியாயிடும். இது உண்மையாலும் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் என் வீட்டுக்கார் சாம்பாருக்காக வாங்கிட்டு வந்தார். நான் சரி எல்லோரும் மாங்காய் போடுறாங்க, கடையிலலாம் மோர் குடிக்கிறப்ப மாங்காய் போடுறாங்க, சரி நம்மளும் போட்டு பார்க்கலான்னு ஒரு துண்டு மாங்காய் அறுத்து மோரில் போட்டேன். டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு தான். சில பேர்த்துக்கு அது பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு அந்த மாங்காய் இடையில மோர் குடிச்சிட்டே மாங்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வந்து ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம்.
நன்றி மக்களே.